கடந்த 24ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு நமக்கு ஒரு 100 கால் வருது. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க. அந்த 100 காலை பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம். அந்த மாணவி பல்கலைக்கழகத்தில் புகார் அளிக்காமலே, போஸ்ட் கமிட்டியில புகார் அளிக்காமலே அப்படி ஒன்று தகவல் இல்லை. அப்படின்னா காவல்துறை விசாரணைக்கு உட்பட்டது. அதிகமான செய்திகளை பத்திரிகையாளர் கூட்டத்தில் நான் தெரிவித்தது என்பது அதுக்கு விசாரணைக்கு உகந்ததாக நிச்சயமாக சொல்லவில்லை. அது உறுதியாக சொல்லலாம். அது இல்ல போஸ் கமிட்டிக்கு சொல்லவில்லை என்பதை 100க்கு 100 அறுதியிட்டு சொல்கிறேன். சொல்லவில்லை. மனுதாரர் தந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா போலீஸ்ல நேத்து கமிஷனர் பேசுறப்ப பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாணவி அங்க சொல்றாங்க காலேஜ்ல இருந்து தான் கம்ப்ளைண்ட் வரப்பட்டது, அங்க இருந்து கோட்டூர்புரத்துல இருந்து வந்துதான் இங்க கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல அதுக்கான செய்தி அல்ல, அதுக்கான செய்திகள் அல்ல. அந்த வார்த்தையும் பொருள் அல்ல. அவருக்கு விசாரணை தொடர்கிறது. இல்ல இல்ல மீண்டும் இல்ல சார், மீண்டும் சொல்லுகிறேன். மனுதாரர் புகார் அளித்ததற்கு பிறகு விசாரணை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார் காவல்துறை. யூனிவர்சிட்டிக்கு காவல்துறை